அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு அமல் நிறைய செய்கிறது முக்கியமா அல்லது செய்கிற அமலை சரியாக செய்கிறது முக்கியமா? இதுக்கு அரபியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இக்ஸாருல் அமல், ஒரு அமலை நிறைய செய்கிறது. எஹ்சானுல் அமல், செய்கிற அமலை அல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிற அமலை அல்லது செய்ய போகிற அமலை தெளிவாக நேர்த்தியாக செய்கிறது. நம்மளுக்கு ஆன்சர் அழகாக தெரியும். நேர்த்தியாக செய்கிறது என்றைக்குமே எல்லாத்துக்குமே பிடிக்கும். அல்லாஹ்வுக்கும் இதுதான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாஹு தாலா யாரை பிரியப்படுறாங்க அப்படின்னா, யார் ஒரு விஷயத்தை நேர்த்தியாக செய்கிறாங்களோ அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஹசரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சலாத்து ரக்காத்தைன் ஹைருன் மின் கியாமி லைலத்தின் வல் கல்பு சாஹி. ஒருத்தர் இரவு முழுதும் நின்று தொழுகிறார், ஆனால் என்ன தொழுகிறோம் அப்படிங்கிறதே அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அதை விட ரெண்டு ரக்காயத்து நிதானமாக ஒழு செய்து கரெக்டாக பேணி தொழுகிறார் குஷு குதுவோட, இது ரொம்ப சிறந்ததுன்னா. இதே ஹசரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு இன்னொரு இடத்துல சொன்னாங்க, லா நான் அக்ரா அல் பக்கரத்த ஆல இம்ரான். பக்கரா சூரா இருக்கிறதுல பெருசு, அதே மாதிரி ஆல இம்ரான், இது ரெண்டையும் நான் ஓதுறது இருக்குதுல்ல, அஹப்பு இலைய உரத்திலுஹா அத்ததப்பருஹா, இது ரெண்டையும் என்னென்னு சொன்னால் நிறுத்தி நிதானமாக நல்லா ஆழ்ந்து யோசித்து நான் ஓதுறது அஹப்பு இல்லை, இது ரொம்ப எனக்கு பிரியம். மின் அக்ரா அல் குர்ஆன குல்லஹா ஹதரமத்தன், குர்ஆனை முழுசாக ஃபாஸ்ட்டாக ஓதுறதை விட ரெண்டு சூறாவை நான் நிறுத்தி ஓதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதே தான் மற்ற அமல்களுக்கும். எல்லாமே என்னென்னு சொன்னால் நிறுத்தி நிதானமாக சரியான முறையில், நோன்புன்னா அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு, நோன்புடைய நோக்கம் அதனுடைய ஆதாபுகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வைக்கிறது இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சது. சும்மா 30 நாள் நோன்பு வைக்கிறத விட இப்போ எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப நேர்த்தி அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்லியிருப்பான், அஹப்புல் அமால் இலல்லாஹி மா தாம அலைஹா சாஹிபுஹா. அல்லாஹ்வுக்கு பிடிச்ச அமல் என்ன அப்படின்னா, ஒரு அமல் செஞ்சாலும் அதை ரொட்டீனாக கடைசி வரைக்கும் இஸ்திகாமத்தாக செய்கிறது. அப்போ ஒரு அமலை கடைசி வரைக்கும் எப்படி செய்வார் அப்படின்னா, அதில் எந்த அளவுக்கு நேர்த்தி இருக்குதோ, அது மேலே எந்த அளவுக்கு என்னென்னு சொன்னால் ஆர்வம் இருக்குதோ, அதை நேர்த்தியாக கடைசி வரைக்கும் செய்வார். இதுதான் என்னென்னு சொன்னால் இஹ்சானுல் அமல் அப்படிங்கிறது. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.